இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னென்னா ஸ்தோத்திரமும் துதியும். நீங்கள் சொல்லலாம், என்ன சிஸ்டர் புதுசாக பேச போகிறீங்க அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும். நான் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நான் உங்களுக்கும் வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேதாகமத்து மூலமாக நீங்கள் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்த ஸ்தோத்திரத்தும் துதிகளை பற்றிக்கும் உள்ள அர்த்த புரிதலுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொடுக்கணும்னு வேதாகமத்தோடு நான் உங்களுக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரமும் துதிக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதுமே ஸ்தோத்தரிக்கணும் துதிக்கணும் இது ரெண்டையும் சேர்த்தே நம்ம கேள்விப்பட்டதுனால நமக்கு ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி நம்மளோட புரிதல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஒரு ஸ்லைட்டான அதாவது ஒரு ஸ்லாகித்த வித்தியாசம் இருக்குது. ஸ்தோத்திரம் என்கிறது என்னன்னா, கர்த்தர் நமக்கு செஞ்ச நற்கிரிகளுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது. ஆனால் துதிங்கிறது என்னன்னா, கர்த்தரோட மகிமையை பாடுறது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், எனக்காக சிலுவையில் மறிச்சார், என் பாவங்களை மன்னிச்சாருன்னு சொல்கிறது தான் துதி. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சங்கீதம் 104 நம்ம வாசிக்க கேட்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரர், நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது துதிங்க, ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரோட பேரை நன்றி சொல்லுங்கள். ரெண்டு விதத்தை சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வரும்போது கர்த்தர் நல்லவர் வல்லவர்னு துதிப்பாடுங்க. வந்ததுக்கப்புறம் ஆலயத்தில் இங்கே இருந்து நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செஞ்ச நற்கிரிகளை யோசித்து பார்த்து நன்றி சொல்லுங்கள். ரெண்டுமே வேறு. இதை ஏன் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கப்புறம் பிற்படி நம்ம கேட்குற வசனங்களில் நீங்கள் ரெண்டையுமே வித்தியாசம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நல்ல புரிதல் உண்டாகும். இந்த பிரசங்கத்தில் நான் என்ன சொல்ல வரதுலேயும் உங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது நம்ம நன்றி, இத்தனை நாளாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நன்றிங்கிறது கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிற அவர் நமக்கு பண்ண நற்கிரியலுக்கு நம்ம அவர் காட்டுற ஒரு கிராட்டிடியூட், நம்ம நன்றியை சொல்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 103:1-2 வாசிக்கலாம். கண்டிப்பாக இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கிற வசனம் தான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்கே நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அதாவது சங்கீதக்காரர் ரெண்டை சொல்கிறாரு. ஒன்று ஆத்மாவை சொல்கிறாரு, இன்னொன்று உள்ளத்தை சொல்கிறாரு. அதாவது நம்மளோட புரிதலுக்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக ஒரு மனிதர் 3 விடங்களாக இருக்காங்க. அது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆத்மாங்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம சரீரத்துக்கும் உண்டான ஒரு நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன். நம்ம ஆவிக்குரிய மனிதனுக்கும் நம்ம இந்த சரீரமாக இருக்கிற இதுக்கும் ஆத்மா ஒன்று தான். நம்ம அது ரெண்டையுமே உறவுபடுத்துது, ரெண்டுக்குமே கனெக்ஷன் பண்ணுறது. ஏன்னா நம்ம தேவன் ஆவியாக இருக்கிறதுனால நம்ம அவர் ஆவியாக தேடுறோம். ஆனால் நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த ஆத்மா மூலமாக தான் நம்ம ஆவியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஆத்மா நன்றி சொல்லுன்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நன்றிங்கிறது நம்ம இந்த உலகத்தில் ஒரு உருவாக்கின வார்த்தை கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான். அதனால தான் அது ஆவிக்குரிய உலகத்துக்கும் அவர் சொல்கிறாரு. இரண்டாவது என்ன சொல்கிறாரு? என் முழு உள்ளமே, அதாவது என் மனசை பற்றி அவர் என் மனசு நீ நன்றி சொல்லுன்னு சொல்கிறார். உள்ளங்கிறது என்ன சொல்கிறது? அதுவும் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆனால் உள்ளங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா உணர்வுகள்னு சொல்கிறோம். உணர்வுங்கிறது இதயத்தோடு சம்மந்தப்பட்டது. நன்றியும் இதயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு. நம்ம நன்றி சொல்லும் போது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. சில நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட பேரிச்சுதல் சொல்லியிருப்போம். சில நேரம் நம்ம கண்ணீர்
கண்ணீரில் வந்து இதுக்கு மேலே நமக்கு நான் எப்படி சொல்லுவேன், நான் நன்றியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, உணர்வுகளை சொல்லுவோம். அதுதான் நன்றிங்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒன்று, இரண்டாவது அது இந்த பூமியில் இருக்கிற ஒரு உணர்வு. இது ரெண்டும் சேரும்போது நமக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிறீங்கன்னா அது சாதாரணமாக கிடையாது. ஏன்னா அது ஆவிக்குரியவும் உலகத்துலேயும் இப்போ இருக்கிற இந்த நடைமுறை உலகத்துலேயும் ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே அது ஒரு அசைவு காட்டிட்டு தான் போகுது. ஆனாலும் நீங்கள் இனிமேல் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படிங்கிற நம்ம அதை சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோம், நான் சொல்கிற நன்றி வந்து நான் வந்து இங்கே சும்மா நான் வந்து சொல்லலை, அது என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் வரப்போகுது. நான் சொல்கிற நன்றியில் எனக்கு இந்த உலகத்துலேயும் மாற்றம் வரப்போகுது. ஆமேன். அதனால் நன்றிங்கிறது ஒரு வல்லமையான வார்த்தை. அது வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால, நம்ம உபயோகப்படுத்துறதுனால அதோட மேன்மை தெரியல, அது எவ்வளோ பெரிய வல்லமைன்னு தெரில. ஆனால் தாவீது சொல்கிறாரு, ரெண்டுக்குமே அது வந்து அதுதான் நன்றி சொல்லுதுன்னா ரெண்டுக்குமே சேர்ந்தது தான் அது வல்லமையான ஒரு வார்த்தை. இப்போது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஏன் நன்றி சொல்லணும் இதை நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும் கடவுள் நமக்கு நிறையா பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் எதுவுமே பண்ணலைன்னு நம்ம யோசிச்சா கூட நம்ம கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டதே ஒரு கிருபை தான். அதுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நமக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சினார். ஸோ நம்ம வந்து நன்றி சொல்கிறதுக்கு நமக்கு வந்து காரணங்கள் இல்லாமல் இல்லை. நன்றிகளுக்கு அவர் கர்த்தர் பாத்திரமானவர் தான். அதனால் நான் அதை பற்றி பெருசாக பேச விரும்பலை. நீங்கள் சங்கீதம் 103 முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்து ஏன் நன்றி சொல்லணுன்றது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மறந்துடுச்சு, நமக்கு எதுக்குமே நன்றி சொல்ல தோணலைன்னா அந்த 103 அதை அப்படியே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரத்துலேருந்து ஆரம்பித்து லைனாக சொல்லிட்டு வருவார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏன் நன்றி சொல்லணுங்கிறது உங்களுக்கு உணர்வு பூர்வமாகவும் அது உணர்வும், ஏன்னா அது ஒரு ஃபீலிங். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஏன் நன்றி சொல்லணுன்றது நம்ம பார்த்துட்டோம். எப்போ நன்றி சொல்லணும் அது நான் ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். எப்போ நன்றி சொல்லணும், யாராவது உதவுனா நன்றி சொல்கிறோம், கடவுள் நமக்கு நல்லது செஞ்சாருன்னா நன்றி சொல்கிறோம், யாராவது நமக்கு எதிர்பாராமல் ஏதாவது செஞ்சாங்கன்னா நன்றி சொல்கிறோம். நம்மளோட நன்றி அதுதான் நன்றி. ஆனால் பைபிளில் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல உதாரணங்களை காட்டணும்னு ஆசைப்பட்றேன், காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் காரியங்கள் நடந்ததுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லலை. காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க, காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை துதிச்சாங்க. சொல்லப்போனால் அவங்க அதை பண்ணதுனால தான் அவங்க காரியமே மாறிச்சு. இப்போ வந்து நான் இதை என்னன்னு சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது காரியங்கள் நடந்ததுக்கப்புறம் சொல்கிற நன்றி வந்து நன்றி தான். ஆனால் காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுளுக்கு சொல்கிற நன்றி பேர் விசுவாசம். நீங்கள் வந்து அதாவது விசுவாசிக்காமல் உங்களால் கடவுளை நம்பி நன்றி சொல்ல முடியாது. நான் கண்ணால் பார்த்தா தான் சொல்லுவேங்கிறதுக்கு பேர் விசுவாசமும் கிடையாது. கடவுள் நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன், அதனால் நான் நன்றி சொல்கிறேங்கிறது அதுக்கு தான் விசுவாசம். இங்கே வந்து நான் உங்களுக்கு பல உதாரணங்கள் வேதாகமத்துலேருந்து காட்ட ஆசைப்பட்றேன். அதாவது அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் காரியங்கள் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, துன்பத்தில் இருந்தாங்க. ஆனால் காரியங்கள் மாறுறதுக்கு முன்னாடி அவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிச்சாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்க வேண்டிய வேதாகமம் அப்போஸ்தலர் 16:25-26 ஆக்சுவலாக இதில் வந்து பவுலும் சீலாவும் பற்றி போட்டிருக்காங்க. பவுலும் சீலாவை பற்றி யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இந்த என்ன இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறேன். அதாவது பவுலும் சீலா வந்து இயேசுநாதரை பற்றி ஒவ்வொரு ஊருக்காக போய் அவங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த நியாயாதிபதிகளும் சரி, இந்த ரோமன்ஸ் அந்த ஆட்சி பண்ண ரோமர்களுக்குமே வந்து அது வந்து பிடிக்கல. அவங்க வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாங்க, யாரும் வந்து பிரசாரிக்கக்கூடாது, யாரும் இயேசுநாதரை பற்றி பேசக்கூடாது. பட் ஆனால் பவுலும் சீலாவும் எல்லா சீஷர்கள் மாதிரி போய் அவங்க கர்த்தருடைய வேதத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணாங்க, இவங்களை பிடிச்சி ஜெயிலில் பிரிசனில், அதாவது சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எதுக்கு அடைச்சாங்க, அவங்க பண்ண தப்பு கிடையாது, அவங்க வந்து சுவிசேஷத்தை சொன்னதுனால அவங்கள பிடிச்சி அடைச்சாங்க. அங்கே வந்து பவுலும் சீலாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வசனத்தின்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு துதிச்சாங்கன்னு வசனம் வரும். அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி துதி தான். அவங்க வந்து இங்கே ஸ்தோத்தரிக்கலை, ஆக்சுவலாக அவங்க துதிச்சாங்க. துதினா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன அர்த்தம், துதினா வந்து கர்த்தருடைய மேன்மையையும் கர்த்தரையும் மகிமைப்படுத்துறது. ஸ்தோத்திரம்னா நமக்கு செஞ்ச கர்த்தர் நமக்கு செஞ்ச நற்கிரைகளுக்கு நன்றி சொல்கிறது. இங்கே வந்து பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபம் பண்ணுறாங்க.
நம்ம ஒரு ஒரு சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஜெயிலில் இருந்து சிறைச்சாலேருந்து என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க, கடவுளே என்னை இங்கேருந்து காப்பாற்றிடுங்க, நான் வந்து உங்களுக்காக தானே பிரச்சாரம் பண்ணேன், எப்படியாவது எங்களை விடுதலை பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம் தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டாவது பண்ணது வந்து ஸ்தோத்திரிக்கல, இங்கே அவங்க வந்து துதிச்சாங்கன்னா கர்த்தர் நல்லவர் வல்லவர்னு எங்கேருந்து பாடுறாங்க, சிறைச்சாலையிலேருந்து பாடுறாங்க. சிறைச்சாலையிலேருந்து பாடுறதுக்கு அவங்க வந்து எப்படி பாடியிருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலும் வந்து இந்த சிறைச்சாலை மாதிரி பல காரியங்கள் நடக்கும். அதாவது வந்து நம்ம அடைப்பட்டு இருப்போம், நமக்கு வந்து அந்த நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த காரியங்கள் வந்து நம்மளை சுற்றி நம்மளை நெருக்கும், நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியாது, வாழ்க்கையே வந்து ஒரு முட்டின சந்து மாதிரி இருக்கும், விடுதலைங்கிறது கண்ணில் வந்து தெரியாத மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். பவுலும் சிலவும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களால துதிக்க முடிஞ்சுது. நம்மளால துதிக்க முடியுமா அந்த இடத்துலன்னு யோசிச்சு பார்த்தா, மற்றவங்க உங்களை பற்றி நான் சொல்லலை, எனக்கு கஷ்டம்தான், எனக்கு வந்து புலம்பல்களும் எனக்கு கர்த்தர் மேலே கோபம் தான் வரும். ஏன்னா உங்களுக்காக தானே செய்ய போனேன், கடவுளே என்ன இது, என்னை எப்படியாவது இது பண்ணி விடுங்க அப்படி தான் சொல்லணும். பட் ஆனால் இங்கே பவுலும் சிலாவும் பண்ணது வந்து ஒரு நார்மலாக ஒரு சராசரி மனிதர்கள் பண்ணுறதை அவங்க பண்ணலை, அவங்க துதிச்சாங்க. நான் உங்களுக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம சூழ்நிலை சிறைச்சாலை மாதிரி இருக்கிற நேரங்களில் தான் நம்ம வந்து கர்த்தரை துதிக்கணும். ஏன் துதிக்கணும்னா, நம்ம சிறைச்சாலையிலேருந்து கர்த்தர் விடுதலை செய்வார், அது வந்து பவுலைசீல விடுதலை செஞ்சார். பட் நம்மளால் எப்படி துதிக்க முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த கட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் நெருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஒரு அடைஞ்சு கட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதே மாதிரி நடந்திருக்கும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து ஜெபிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டாக்டரை போகிறேன், டாக்டருக்கு என்ன பிரச்சனை எனக்குன்னு தெரியல, அப்படிங்கிற ஒரு கட்டுமாடத்தில் நான் இருக்கும்போது, என்ன பண்ணுறதுனே தெரியாது இருக்கும்போது நான் எப்படி துதிக்க முடியும்? ஏன்னா எனக்கு வந்து விசுவாசங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு இருக்காது, எல்லாருமே நார்மல் தான், இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நம்ம லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒரு தடவை கூட திருப்பி காய்ச்சலே வந்தது இல்லையா, வந்திருக்குல்ல. அப்போது அந்த நேரத்தில் நான் துதித்தேன், அந்த நேரத்தில் நான் துதிச்சேனோ இல்லையோ ஜெபம் பண்ணியிருப்பேன், கடவுளே எனக்கு விடுதலையை கொடுங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அப்படின்னா பழைய காலங்களில் கர்த்தர் எனக்கு நற்கிரியை பண்ணுறதை நான் நினச்சானா, இப்போ இருக்கிற இந்த காரியத்தில் கர்த்தருக்கு நம்மளால் துதிகளை கொடுக்க முடியும். அதனால் நீங்களும் ஒரு வேளை உங்களுக்கு துதிக்கிறது, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பண்ண கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை நினச்சி பாருங்கள். அதாவது வந்து 10 குஷ்டரோகிகள் போனாங்க, 10 பேருக்குமே சுகம் கிடைச்சது. ஆனால் ஒருத்தர் திரும்பி வந்து தான் கர்த்தருக்கு நன்றி சொன்னப்போ இயேசுநாதர் கேட்டார், எங்கே மீதி இருக்கிற 9 பேர்? ஏன் 9 பேர் வரல? ஏன்னா அவங்க நினச்சி பார்க்கல. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம நன்றி சொல்லணும்னா, நம்ம பழைய காலங்களில் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்காருங்கிற ஃபீலிங் வந்து வரும். ஏன்னா துதியும் ஸ்தோத்திரமும் ஒன்றா தான் பயணிக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை துதிக்கும் போது, அதாவது கர்த்தர் நல்லவர் வல்லவர், எனக்கு வந்து நன்மை செஞ்சவர், நமக்காக சிறுவேல் அறிஞ்சிருக்காரு, நம்ம துதிக்கும் போது நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நல்லவர்னு நினைக்கும் போது, கர்த்தர் எப்படி நல்லவர், என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல காரியங்களை செஞ்சுருக்காரு அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிந்தனை வந்து அவர் பண்ண நல்ல காரியங்களை ஒன்றா ப்ளே பண்ணும், மைண்டில் அப்படியே வரும். அப்போ நம்ம ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிருவோம். இதே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் பண்ணுறோன்னா, கர்த்தரே எனக்கு வந்து சுகம் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, நான் வந்து இப்போ நல்லா இருக்கேன்னு நம்ம ஸ்தோத்தரிச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம அப்படி ஸ்தோத்தரிக்க இந்த மாதிரி காரியத்தை ஒரு மனுஷனால் பண்ணி கொடுக்க முடியாது, கடவுள் தான் பண்ணாருங்கிறத வந்து உணரும் போது கர்த்தர் நல்லவர், இவரை மாதிரி ஒரு வல்லவர் யாரும் இல்லைன்னு நம்ம துதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ துதியும் ஸ்தோத்திரமும் ஒன்றா தான் போகும். அதனால் நீங்கள் துதிக்கணும்னு முடியலன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்தரிக்கிறது உங்களுக்கு இது இல்லைன்னா பழைய காலில் கர்த்தர் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. துதிக்கிறதுனால உங்கள் விசுவாசமும் உங்களுக்கு பலப்படும். நீங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கும்போது, கர்த்தர் பழைய காரியங்களில் செஞ்ச நற்கிரிகள் நினைக்கும் போது நம்ம துதிக்கும் போது, அந்த இடத்துல நம்ம விசுவாசமும்
பலப்படுது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியமையாக இருக்கிறது கூடாத காரியம்னு வசனம் சொல்லுது. நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அபகரிச்சுக்கிறீங்க. இந்த பால் சீலாஸ்லேயே நீங்கள் அடுத்த வசனத்தில் 26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் அவங்க தான் சிறையிலேருந்து பாடிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருந்த அந்த சிறைச்சாலையில் இருக்கவங்களாம் அந்த பாட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அங்கேருந்த பிரிசனர், அந்த சிறைச்சாலையோட அந்த ஓனரும் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, சத்தமாக பாட்டு ஓடி. ஆனால் இவங்க பாடினப்போ இவங்களோட சிறைச்சாலை மட்டும் உடையல, அந்த ஹோல் அறை இதுவுமே வந்து நல்லா நடுங்கினப்போ எல்லா கதவுகளும் திறந்துருச்சுன்னு வசனம் சொல்லும். அதாவது நம்ம வந்து நமக்காக நம்ம கர்த்தரை விசுவாசித்து நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்காகவும் நம்ம நிறைய ஜெபிப்போம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க படிப்புக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், குழந்தைகள் இல்லைன்னா குழந்தைகள் வரணும், அது இல்லாமல் நம்மளோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்க வந்து கர்த்தரை அறிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக வேண்டுறதில் தான் உண்மையாலுமே நம்ம விட அதிகமாக இருக்கும். அன்பு வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம மற்றவங்க மேலே தான் அதிகமான ஜெபக்குறிகளே வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது, அதாவது நமக்கு ஜெபிக்கும்போது மற்றவங்களுக்கு சேர்த்து ஜெபிக்கும்போது, நம்ம நன்றி சொல்லும் போது நம்மளோட சிறைச்சாலையிலேருந்து மட்டும் விடுதலை கிடையாது, நன்றியும் துதியும் மூலமாக அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்களோ அந்த ஜெபத்தில் எல்லாருக்குமே கர்த்தர் வந்து விடுதலை தருவார். துதிகள் ஸ்தோத்திரங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத அற்புதங்கள் வந்து செய்யும். ஆமென். அடுத்தது நான் யோவான் 6:11 வசனத்தை வாசிக்கணும்னு கேட்குறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்போ ஜெபம் பண்ணுன்னு சொன்னப்போ முதல்ல என்ன சொன்னேன், சிறைச்சாலையில் இருக்கும்போது வாழ்க்கையினோட கஷ்டங்கள் இருக்கும்போது துதிங்கன்னு சொன்னேன். இங்கே 2வது யோவானில் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் எங்கே குறைகள் இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் இங்கே துதிக்க சொல்ல உங்களை நன்றி செலுத்த சொல்கிறேன். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுது, இந்த 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 கதை எல்லாருக்கும் தெரியும். அதாவது இங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த 5000 பேருக்கும் 5000 இல்லாமல் அவங்க மனைவிகள் அவங்க பிள்ளைகள்னு சேர்த்து நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கர்த்தர் நினச்சார், இயேசுநாதர் நினச்சார். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட இருந்த பொருட்கள் என்னமோ 5 அப்பம் 2 மீன் தான். அதாவது வந்து ஒரு குறை, அங்கே வந்து ஒரு குறைனா ரொம்ப பற்றாக்குறை, எதுவுமே இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பட் ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நிறைஞ்சிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்காது. ஒரு வேளை பணக்குறைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை வந்து நம்மளோட நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவர் மனைவிக்குள்ளே இருக்கிறதுல வந்து அன்பில் வந்து குறைவாக இருக்க ஃபீல் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து மரியாதை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறை இருக்கலாம். குறைங்கிறது பண விஷயம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சுற்றில நிறையா விஷயங்களில் குறை நம்ம நினைக்கலாம். நம்மளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறை தான். இந்த மாதிரி குறைகள் இருக்கிற நேரத்தில் இயேசுநாதருக்கும் அப்படி ஒரு குறை அவர் வாழ்க்கையில் வருது. ஏன்னா அவர் எதிர்பார்க்குறாரு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு. அவர் கிடைச்சதோ 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனால் அப்போ வந்து கர்த்தர் வந்து ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்திரம் எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறாரு? கையில் இருக்கிற 5 அப்பத்துக்கும் 2 மீனுக்கும். இது வந்து நமக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய உதாரணம். உங்களுக்கு ஒரு இதில் குறைகள் இருக்குன்னா இல்லாத குறையை பற்றி நீங்கள் பேசாதீங்க, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை கடன் இருக்குது, நம்ம கடன் அடைக்கணும். ஒரு வேளை 10,000 ரூபா கடன் இருக்குது உதாரணத்துக்கு, நம்ம கடன் அடைக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அது என்னது? குறை தான். அப்படி குறை இருக்கும்போது நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கும்போது சம்பளத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த சம்பளத்தை வச்சு நம்மளால் ஒரு இதை அடைக்க முடியும். நமக்கு வந்து ஒரு வருமானம் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு வேறு எதாவது மூலமாக யாரோ மூலமாக பரிசோ இதாக வரும்போது நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வச்சு நன்றி சொல்ல முடியும். இது வந்து பணத்துக்கு மட்டும் இல்லை, உறவுகளுக்கும் சொல்லுவேன். கர்த்தர் இங்கே வந்து 5 அப்பத்தும் 2 மீனுக்கிட்ட வந்து கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணார், தேவன்கிட்ட. இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா நமக்கு வந்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கலாம். இப்போ வந்து எனக்கும் கணவர் இருக்காரு, நாங்கள் கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து அந்த உறவுகளில் வந்து ஒரு அன்பின் குறைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நேசிச்சிருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து கம்மியாக நேசிச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்.
அதை எப்படி சரிப்படுத்த முடியும்னா, நீங்கள் உங்கள் உறவில் யாருக்கிட்ட நீங்கள் அந்த குறைய நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அவங்க ஏற்கனவே பண்ண காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து இயேசுநாதர் இருக்கிறதுக்கு நன்றி சொன்னப்போ 5 பேருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு வந்து 5000 மேலுக்கு கொடுக்கறது அளவுக்கு அது பல மடங்காக பெருங்குச்சு. நீங்கள் இருக்கிறதுக்கு இப்போ உங்கள் கணவர் உங்களுக்கு செஞ்ச ஒரு சில காரியங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியம் இருக்குள்ள நன்றி சொல்கிறதுக்கு. மனைவிக்கிட்டையும் இருக்கும், பிள்ளைகள்கிட்டையும் இருக்கும், பெற்றோர்கள்ட்ட இருக்கும். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி அது வந்து பற்பல மடங்கு பெருகும். நீங்கள் வந்து உங்களுக்கு நன்றியே சொல்கிறக்கு எதுவும் இல்லை சிஸ்டர், உங்களுக்கு என் கணவரை பற்றி தெரியாது, என் மனைவியை பற்றி தெரியாது, நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் தான் தெரியும், நான் தான் வந்து எல்லா அன்பையும் கொடுத்துட்ருக்குறேன், எனக்கு அன்பே கிடைக்க மாட்டேங்குது, அந்த மரியாதையே கிடைக்கல அப்படி நீங்கள் உணர்றீங்கன்னா நான் உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கணவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் போயிட்டு வேலையை செஞ்சுட்டு அதுவும் இல்லாமல் உங்களுக்காக தான் வேலை செய்கிறாரு. அவர் அந்த பணத்துலேருந்து சம்பளத்தை எடுத்துக்கிறாரு. பட் யாருக்காக வேலை செய்கிறாரு? தான் குடும்பத்துக்காக தான் வேலை செய்கிறார். அது மட்டும் இல்லை, பண கஷ்டங்கள் வரும்போது மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இல்லை கணவர் அதை அடைக்கணுங்கிற பொறுப்பு யாருக்கு அதிகமாக வருது? உங்கள் கணவர்களுக்கு தானே வருது. ஆனால் உங்கள் கணவர் என்னைக்காவது அந்த இதை வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, நான் மனைவியை நான் சொல்கிறேன், என்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க வந்து அதை எடுத்து செய்கிறாங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு நம்ம எடுத்து நன்றி சொன்னோன்னா அவங்க மனசு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உணர்வு, அதாவது நன்றிங்கிறது ஒரு உணர்வுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் யார்கிட்ட நன்றி சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் அது வந்து உணரும். அது உணரும் போது உங்கள் அன்பு பெருக்கமாகும். இதே மாதிரி தான் கணவர்களுக்கு சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து என்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது, நான் எதிர்பார்க்குற மாதிரி என் ஒய்ஃப் இல்லை அப்படின்றத நான் மோஸ்ட்டாக சொல்கிற குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்கன்னா ஃபைன், அவங்க வந்து உங்களுக்கு சமைச்சும் போட்டு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க கரெக்டாக. எத்தனை நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னைக்காவது அவங்களுக்கு எடுத்து நன்றி சொல்லியிருப்போமா? கிடையாது. அது வந்து அவங்க கடமையாக நம்ம நினைக்கிறோம். அதுதான் வந்து இங்கே அன்பில் குறைகளை க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் நின்று அவங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். ரசம் சமைச்சா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள், போதும். அன்பு தானாக எங்கே குறைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே நன்றி சொல்கிறதுல வளரும். ஆமேன். இது வந்து என் வாழ்க்கையில் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதாவது என்னோட சாட்சி மாதிரி. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து புதுசில் வந்து கம்பெனியில் வந்து நான் ரொம்ப சின்சியர். நான் ஸ்கூல்ல இருந்தே நான் சொல்லணும், ரொம்ப சின்சியர், ரொம்ப ஸ்டூடியஸ், கரெக்டாக எல்லாத்தையும் படிக்கிறது, டைமுக்கு முடிக்கிறது, வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி கேரக்டர். நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பலத்தின் மீதியெல்லாம் நான் கொடுத்தேன். என் கம்பெனிலையும் என்னை பாராட்டினாங்க. அப்படி பாராட்டும் போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே, நமக்கு வந்து இந்த வருஷம் போனஸு நல்லா வரும், ஏன்னா நம்ம வேலை நல்லா பண்ணியிருக்கிறோம், நம்மளோட மேனேஜர், என்னோடய ஹெட் மேனேஜர்ஸ் என்னை பாராட்டுறாங்க, எனக்கு கிடச்சிடும்னு நினச்சேன். ஆனால் நான் அந்த போனஸ் வரும்போது உண்மையாலுமே சுக்குநூறாக உடஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் மாதிரி கூட எனக்கு வரல. எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க ஒரு வேளை 10-15,000 ரூபாய் வாங்கியிருந்தா என்னோட இது வந்து ஒரு 5,000 ரூபாவாக தான் இருந்தது. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படி வந்து நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேன், நான் என் டீமில் என்னோட கூட இருந்தவங்க எல்லாத்தையும் விட நான் வேலை செஞ்சுருக்கேன், நியாயமாக எனக்கு தானே வரணும், அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறதாவது கொடுக்கலாம்ல அப்படின்றது ஒரே மனவருத்தி. எனக்கு அந்த குறையை வந்து என் வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியல. 2 வாரமாக நான் வேலையும் செய்யலை. நான் செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்சது வெறும் ஒரு குறை தான். என்னை அவங்க அப்ரிஷியேட் பண்ணல, என்னை வந்து பாராட்டல. இவங்க சும்மா வாயில் தான் சொல்லுவாங்க, நமக்கு எதுவும் கிடைக்காது, இது வந்து ஒரு குறைவு தான், இந்த குறை எதுக்கு நம்ம செய்யணும், எதுக்கு இந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனவர்த்தியில் இருக்கும்போது நான் 2 வாரம் கழித்து எங்கள் அப்பா கிட்ட எப்போதும் போல் ஃபோனில் பேசும்போது சொன்னேன், இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு தெரியும்ல, நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், அவ்வளோ வேலை செஞ்சேன், நான் வந்து ஓவர் டைம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு என்கிட்ட கேட்டார், போனஸுங்கிறது உனக்கு சம்பளம் இல்லாமல் வருதா இல்லை சம்பளத்துக்கு பதிலாக வருதான்னு கேட்டார். நான் வந்து சம்பளத்துக்கு எக்ஸ்ட்ராவாக தான் வருது, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு வந்திருக்கணும்ல அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு அவங்க போனஸ்ன்னு கொடுக்கறது வந்து உன் வேலைக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம், ஆனால் அதுவும் சம்பளம் இல்லாமல் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் நீ நன்றி தானே சொல்லணும் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார்.
எனக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு உண்மையாலுமே ஒரு கண் திறந்த மாதிரி தான். உன் மாதம் உன் குடும்பம் நடத்துறதுக்கு நீ வேலை செய்கிறங்கிறதுக்கு ஒருத்தவங்க சம்பளம் தராங்க, அவங்களுக்கு நீ நன்றி சொல்லலை. உன்னோட மேனேஜரை குறை சொல்கிற மேனேஜர் வந்து உன்னை இன்னார் வரைக்கும் வேலையிலேருந்து தூக்காமல் உன்னை வச்சுருக்காங்க, அதுக்கு நீ நன்றி சொல்லலை. நீ வந்து போனஸ் அவங்க வந்து உனக்கு நினச்சிருந்தா கொடுக்காமலே விட்டுருக்கலாம், ஆனால் அவங்க இதையாவது கொடுத்தாங்கன்னு நீ நன்றி சொல்லலை. நீ எதுக்குமே நன்றி சொல்லாமல் இருக்கிறதுல குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். எனக்கு உண்மையாலுமே அந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப குற்ற உணர்பட்டேன். ஆமாம், என் மேலே தப்பு இருக்குது. ஆமாம், எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அதிகமாக கொடுத்துருந்தா கூட, எங்கள் அப்பா சொன்னார் 500 ரூபாய் அதிகமாக அவன் கொடுத்துருந்தா கூட நீ நன்றி தான் சொல்லணும். நீ வந்து அவங்ககிட்ட எனக்கு என்ன 1 லட்சம் வேணும் 2 லட்சம் வேணும்னு கேட்பியா அப்படின்னு சொன்னப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஆமாம், நான் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லலை, என்னோடய குறைகளையே நான் பார்த்துட்ருக்கறனால இருக்கிற இதுக்கு நன்றி சொல்லலை. அப்போ நான் உணர்ந்து இந்த மனத்தை ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், கடவுளே நான் இன்னிலேருந்து ஒவ்வொரு தடவையும் மாத சம்பளம் வரும்போது நான் என்னோடய கம்பெனிக்கு நன்றி சொன்னேன், என்னோடய மேனேஜர்ஸ்க்கு நன்றி சொன்னேன், என்னோடய கூட வேலை செய்கிறவங்களோட நன்றி சொன்னேன், எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன். மாதம் அது இப்படி போச்சு. திருப்பி அடுத்த வருஷமும் வந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் டீமில் 7 பேர் இருக்காங்க. 7 பேரோட போனஸை சேர்த்துனா கூட என்னோடய போனஸோட இது அதிகம். அது மட்டும் இல்லை, என்னோட கூட இந்த ப்ரமோஷனுக்கு வந்த உயர்வு வந்து என் டீமில் எல்லாரை விட எனக்கு அதிகம். இதை நான் என் பேர்மைக்கு சொல்லலை. ஏன்னா நான் முன்னாடி வருஷம் என்ன வேலை செஞ்சேனோ இந்த வருஷமும் அதே வேலை தான் செஞ்சேன். அதே வேலை அதே தான். பட் ஆனால் என்னோடய ஒரே வாழ்க்கையில் மாறினது என்னென்னா, நான் இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிட்டேன். உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல தவறிட்டிங்கன்னா, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைகளை தான் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்கள் குறைகளை ஒவ்வொன்றா நிறைவாகிறத கண்ணால் பார்ப்பீங்க. இதுக்கு நான் தான் சாட்சி. ஆமேன். கடைசியாக நான் உங்களுக்கு 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கணும்னு சொல்கிறேன். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். ஏன் கடைசியாக ஸ்தோத்திரம் செய்யணும்னா, ஏன்னா கர்த்தர் வந்து சொல்கிறாரு, அதுதான் நான் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கிற என்னோட சித்தம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நோக்கம், ஒரு சித்தம், லைஃப்பில் ஒரு பர்பஸ்ன்னு இருக்குல்ல. நம்ம எல்லாருமே ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன். நான் வந்து என்னோட கனவு, எனக்கு ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக நான் காசை சம்பாரித்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிற அந்த மாதிரி ஒரு நோக்கம் சித்தம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறார். நல்லதோ கெட்டதோ தீமையோ நன்மையோ எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, நன்றிங்கிற ஒன்று தான். அதாவது நன்றிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒன்று செஞ்சுட்டாங்க அதுக்கு நன்றி அப்படிங்கிறதுக்கு நன்றிங்கிறது வாழ்க்கையோட முறை. அதாவது நம்ம டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்கிறேன். நீங்கள் டெய்லியும், அதாவது இந்த வருஷத்தோட முடிய போது அடுத்த வருஷத்துக்கு எல்லாருமே நிறைய தீர்மானங்கள் கண்டிப்பாக எடுப்போம். ஜிம்முக்கு போகணும், ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தீர்மானம் எடுக்கிற மாதிரி நன்றி சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு டைரி, நன்றி டைரின்னு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு பேர் நன்றி டைரி. நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் அந்த நாள் நைட்டு நீ காலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு இருக்கும். நீங்கள் அதை எழுதிக்கோங்க. 1 இருக்கலாம், பழசு இருக்கலாம், நிறையா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இன்றைக்கி நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்ததே ஒரு கர்த்தருடைய கிருபை தானே. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியே வர்றீங்க, உங்கள் பிள்ளைகள் வெளியே போயிட்டு வராங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டதே ஒரு பெரிய நன்மை தான். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தோணலைன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். டெய்லி நீங்கள் வந்து எழுதிட்டு நைட்டு எழுதணும். எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலையோ, நம்ம சர்ச்சில் காலையில் டெய்லி ஆராதனை வச்சுருக்காங்க 5 மணி ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு 1 நிமிஷம் கர்த்தர் நேற்று பண்ண நற்கிரிகளை யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எழுதி வச்சுருக்கிறீங்க, ஏன்னா மறக்கக்கூடாது. நீங்கள் நினச்சி வச்சிங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ வசனம் சொல்லுது, காலைகள் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், அநேக ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும்.
காலையில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். காலையில் கிருபைகளும் புதுசு, நீங்கள் பேசுகிற நன்றிகளுக்காக கிருபைகளும் பெருகும். அன்னைக்குண்டான நாள் வந்து கர்த்தரோட கிருபை உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சிட்ருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நன்றி உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பழக்கம் ஆகும்போது அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நன்றி வந்து ஒரு ஆவிக்குரிய உலகத்திலையும் இப்போ இருக்கிற உண்மை இந்த நிகழ் உலகத்திலையும் எப்படி அது ரெண்டுலேயுமே வேலை செய்தோ, நீங்கள் டெய்லி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய உலகத்துலேயும் ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க, நிஜத்துலேயும் ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து நீங்கள் அந்த டைரியை வந்து அடுத்த வருஷம் தேங்க்ஸ் கிவிங்க்கு கொண்டு வரணும். அடுத்த வருஷம் நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ணும்போது அந்த டைரி என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்றியை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களால் வந்து அடக்க முடியாத சந்தோஷமும் கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அந்த டைரியை நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா அதை நான் எதுக்கு சொன்னால் அது ஒரு அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நன்றி தான் சொல்லியிருப்பீங்க. மாத கணக்கில் போகும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளுக்கு பேஜ் பத்தாது. ஏன்னா நன்றி சொல்ல சொல்ல இயேசு கிறிஸ்து எப்படி வந்து இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி நிறையா இது அவருக்கு பெருகுச்சோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிறத விட பல மடங்கு கர்த்தர் ஆமென். இந்த வேளையில் கூட நீங்கள் இதை செய்யறதுக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் கூட இருந்து செய்வாருன்னு நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் கூட கர்த்தர் வந்து இது உங்களுக்கு எந்த காரணங்களும் இல்லாமல் தெரியப்படுத்தியிருக்க மாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் உங்ககிட்ட நான் வந்து கர்த்தர் சொல்கிறார் என்னோட சித்தம்னு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன் அவர்கிட்ட நன்றி சொல்லணும்னா, ஏன்னா அவர் அதுக்கு உண்மை உள்ளவர். வசனம் சொல்லுது நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தீங்கு நடந்தாலும் நன்மை நடந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற கடவுள் வந்து நல்லவர். அதனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நான் உனக்கு நல்லது செய்வேன் நீ நம்புறேன்னா எனக்கு நீ நன்றி சொல்லு, எனக்கு அது போதும்னு தான் அவர் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்குற அந்த நன்றியை நம்ம ஏன் கொடுக்கணும்னா, ஏன்னா அவர் உண்மையாக இருந்திருக்காரு. அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் ஒரு நிமிஷம் லைஃப்பை நான் சொன்ன மாதிரி ப்ளேபேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் அதில் நம்ம விடி வச்சுருப்பார். அதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வாழ்த்துறேன். அடுத்த வருஷம் தேங்க்ஸ் கிவிங்கில் என் கூட டைரி இருக்கிற மாதிரி எங்கள் கூட ஒவ்வொருத்திட்டும் இருக்குன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இந்த வேளையில் கூட நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம்.